மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்து இயக்குனர் ப நீலகண்டன் இயக்கத்தில் உருவான என் அண்ணன் என்ற திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நேரம் அது. நடிகர் ஷோ ராமசாமி கூட அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். அந்த திரைப்படம் வெளிவந்து சில நாட்களுக்கு பின் இயக்குனர் ப நீலகண்டன் இயக்கத்தில் இன்னொரு படத்தின் ஷூட்டிங். இந்த திரைப்படத்திலும் எம்ஜிஆருடன் ஷோ நடித்திருந்தார். படப்பிடிப்பு இடைவேளை. இயக்குனர் நீலகண்டனும் ஷோ ராமசாமியும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சற்று தள்ளி அமர்ந்திருந்தார் எம்ஜிஆர். பேச்சுவாக்கில் ஷோவிடம் இப்படி கேட்டார் இயக்குனர் ப நீலகண்டன். அது சரி ஷோ, உங்களுடைய துக்ளக் பத்திரிகை எப்படி போகிறது என்று. ஏதோ அக்கறையில் தான் நம்மிடம் இப்படி கேட்கிறார் என்று நினைத்த ஷோ, நல்லாத்தான் போய்கிட்டு இருக்கு என்று சொல்ல, அதற்கு இயக்குனர் ப நீலகண்டன் கொஞ்சம் நக்கலாக தொடர்ந்து கேட்டார். ஓஹோ, அது சரி, கலைமகள்னு ஒரு பத்திரிகை வருது, அது எப்படி போகுது என்று கேட்கிறார். அப்போது ஷோ உண்மையை சொன்னார். அது சுமாராத்தான் போகிறது என்று. இயக்குனர் நீலகண்டன் இன்னும் கொஞ்சம் கிண்டலாக, பாருங்களேன் ஷோ, துக்ளக்கை போன்ற பத்திரிகையெல்லாம் கூட நல்லா போகுது, ஆனால் தரமான கலைமகள் போன்ற பத்திரிகையெல்லாம் சுமாராத்தான் போகுது, இது எப்படித்தான்னு புரியல என்று இயக்குனர் நீலகண்டனை திரும்பி பார்த்தார் ஷோ. இவ்வளவு நேரம் அவர் விசாரித்தது தன்னை கிண்டல் செய்யத்தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டார் ஷோ. அப்போது சட்டென்று ஷோ சொன்னார். பாருங்க சார், எத்தனையோ நல்ல நல்ல படங்கள் எல்லாம் வந்து ஓடாமல் போயிடுது, ஆனா நீங்க டைரக்ட் பண்ணின என்னென்ன திரைப்படம் நல்லா ஓடுது பாருங்க, இதுவும் அது போலத்தான் வச்சுக்குங்களேன் என்றார் ஷோ. அதிர்ந்து போய்விட்டார் இயக்குனர் நீலகண்டன். ஷோவின் இந்த பதில் தாக்குதலை இயக்குனர் நீலகண்டன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்க, என்னென்ன திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த எம்ஜிஆர் பக்கத்திலேயே இருக்கிறாரே, அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்? இயக்குனர் நீலகண்டன் சற்றே திரும்பி எம்ஜிஆர் முகத்தை பார்க்க, இவர்கள் இருவர் பேசுவதையும் இவ்வளவு நேரம் கவனித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் விலா எலும்பு நோக விழுந்து விழுந்து சிரித்தாராம். சிரித்துக் கொண்டே இயக்குனர் நீலகண்டனிடம் எம்ஜிஆர் கேட்டார், ஷோ கிட்ட ஏன் வாயை கொடுக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஷோவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாராம் எம்ஜிஆர். நேருக்கு நேராக ஒருவரை கிண்டல் செய்ய நிறையவே தைரியம் வேண்டும். அந்த தைரியமும் துணிச்சலும் ஷோவுக்கு அதிகமாகவே இருந்தது. ஆனால் அதைவிட பெரிய விஷயம், அந்த கேலியில் உள்ள நிஜத்தை புரிந்து கொண்டு தானும் அவர்களுடன் சேர்ந்து சிரிக்கும் பெருந்தன்மை, அந்த அதீதமான பெருந்தன்மை எம்ஜிஆருக்கு நிறையவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.